எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். 5 நேனீஸ் மேலே வந்து கிரிமினல் கேஸு ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது இந்த ஆயாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த டே கேரில் இருக்கிறவங்க, குழந்தைங்கள பார்த்துக்கிறவங்க. அவங்க எதனால் அப்படின்னா ஹியூமனிட்டியே இல்லாமல் குழந்தைங்கள வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க டே கேர் சென்டரில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எங்கன்னா ஒரு டெக் கம்பெனி அந்த பெங்களூரு அந்த இடத்துல ப்ரீமிசஸ் இருக்கிற இடத்துல அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. கம்ப்ளைண்ட் வந்து லாட்ஜ் பண்ணப்பட்டது யாருனால அப்படின்னா சைல்டு ஹெல்ப்லைன் அஃபீஷியல்னால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு 4 வீடியோஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. அதில் எல்லாமே வந்து டாட்லர்ஸ் எல்லாருமே இல் ட்ரீட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. தேர்ஸ்டே அன்னைக்கு போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. விமன் ஆஃபீஸர் அவங்க வந்து அலிகேஷன் வந்து வச்சுருக்காங்கல்ல, இன்ஹியூமனிட்டி அந்த ட்ரீட்மெண்ட் அங்கே டாட்லர்ஸ்க்கு நடக்குது அப்படிங்கிற டே கேர் சென்டரில். இந்த இடத்துல மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் வைடன் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லா டே கேர் சென்டர்ஸ்லேயுமே வந்து ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, அவங்க எப்படி வந்து டாட்லர்ஸ் அதாவது குழந்தைங்கள ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரோப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. வந்து எஸ்டாப்ளிஷ்டு அந்த கைட்லைன்ஸ்க்கு உட்பட்டு இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஆனீஸ் கிட்ட வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க போலீஸு. அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அட்மிட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா டாட்லர்ஸை வந்து பார்த்து கத்தியிருக்காங்க அவங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நேனீஸ் சில்ட்ரன் ஹெல்ப்லைன்லேருந்து ஒரு அஃபீஷியல் ஃபோன் பண்ணதை பேஸ் பண்ணி அந்த ஹெச்ஏஎல் போலீஸை வந்து இந்த 5 நேனீஸை டே கேர் சென்டர்லேருந்து வந்து லொக்கேட் பண்ணி அந்த ப்ரீமிசஸ் அந்த ஜெமினி அந்த இதில் வந்து ப்ரூக்ஃபீல்டு அப்படிங்கிற அந்த கேம்பஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. மஞ்சுளா அவங்க பேர், விஜயலக்ஷ்மி, பவானி, சிந்து, பிந்து அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கிரிமினல் அந்த இன்டிமிடேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஜுவினில் அந்த ஜஸ்டிஸ் அந்த இதில் வருவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பிஎன்எஸ் ஆக்டும் இதில் வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இன்சிடெண்ட் வந்து ரொம்ப சீரியஸ் இஷ்யூ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பெங்களூரு சிட்டி போலீஸ் கமிஷனர் சீமந்த் குமார் சிங் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அதாவது பாசிபிள் ஆக்ஷன் கண்டிப்பாக வந்து நாங்கள் எடுப்போம் இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக அந்த குற்றம் வந்து பண்ணவங்களுக்கு அகெயின்ஸ்டாக அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டே கேர் சென்டர் வந்து இப்போது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவுட் சோர்ஸ் வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் செக் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது அவுட் சோர்ஸ் போய் எடுத்துக்கிட்ட கம்பெனி வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்களா வேறு எங்கேயாவது டே கேர் சென்டர்ஸை வந்து அதே சிட்டியில் வேறு எங்கேயாவது அப்படிங்கிறத வந்து நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதோட கண்டிஷன் என்னவங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து அஷ்யூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து என்ன கேர்டேக்கர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில்ட்ரனை வந்து அந்த ஃப்ரண்ட் லோடிங் மெஷின் வாஷிங் மெஷினில் உள்ளே வச்சு அவங்கள உட்கார வச்சு அதை வந்து ஒரு மாதிரி பயமுறுத்துறது. அப்புறம் வந்து இந்த வெஸ்டர்ன் அந்த ஸ்டைல் டாய்லெட் இருக்குல்ல அதில் வந்து சும்மா இல்லாமல் அதை வாட்டரெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி அதிலெல்லாம் மவுத்து அந்த இதிலலாம் வந்து அந்த ஜெட் ஸ்ப்ரே வச்சு பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைங்கள வந்து பாத்ரூமில் லாக்கும் பண்ணியிருக்காங்க. த்ரெட்டன் பண்ணியிருந்துருக்காங்க அவங்கள அமைதியாக இருக்கணும் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த மாதிரிலாம் செய்கைகள் செஞ்சு அந்த குழந்தைங்க அப்போ தான் பயப்படுவாங்கங்கிறதுக்காக த்ரெட்டன் பண்ணி இருந்திருக்காங்க. டாட்லர்ஸ் வந்து இப்போது எல்லாருமே வந்து அந்த டெக்கீஸோட குழந்தைங்க தான் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. நேனீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்ததை வந்து டினை பண்ணியிருக்காங்க அந்த அலிகேஷன்ஸை. அதாவது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதான் குழந்தைங்கள பார்த்து நாங்கள் கற்றுனோம், ஏன்னா வந்து அவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2 இயர் ஓல்டு சைல்டு வந்து அது உட்கார முடியாமல் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெஸ்டர்ன் அந்த இதில் கமோடில் அதனால் அதை வந்து மேலே வந்து நிற்க வச்சு அதை வந்து க்ளீன்லாம் பண்ணி விட்டோம் நாங்கள். அப்புறம் இன்னொரு நேனியோடைய அந்த இதை வச்சு ஹெல்ப்போடு நாங்கள் வந்து அந்த குழந்தைய வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கன்னு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க ப்ரீமிசஸை. அப்புறம் வந்து சிசிடிவி கேமராஸ் அந்த இதில் வந்து ஃபுட்டேஜையும் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க சென்டர்லேருந்து. ஒரு உமன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஃபீஸர் டெப்யூட்டி கமிஷனர் ரேங்க் அவங்க வந்து டெப்யூட் பண்ணப்பட்டு இந்த ப்ரோப் பண்ணுவாங்க இதை அப்படின்னு வந்து சொல்லப்படுது.
2 பேருமே வந்து இந்த ஜாயிண்ட் கமிஷனர் வந்து அத வந்து பார்த்துப்பாங்க. அந்த கேஸ லுக் இன்டு த கேஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து என்னென்னா, இந்த குழந்தைங்கள வந்து சேஃப்டி அப்படிங்கிறது என்ஷூர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து குற்றம் செஞ்சவங்க தப்பிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி செயல் செய்கிறவங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படியும் இல்லாட்டி இது வந்து ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பாக இது வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும். இது வந்து டாலரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இப்போ எல்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, வெளியூரில் இருப்பாங்க. சில பேருக்கு வந்து குழந்தைங்க வந்து வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி டே கேரில் விட்டுட்டு போக வேண்டியதாக இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா சப்போஸ் வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது, குழந்தைக்கு இது வந்து ப்ராப்ளம் ஆச்சு அப்படிங்கும்போது டே கேரில் இருக்கவங்க தான் பொறுப்பாவாங்க. அதனால் வந்து நம்ம இப்போ ஆக்சுவலி வந்து குழந்தைங்கள வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப பேஷியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம பெரியவங்க நம்மளுக்கே வந்து அந்தளவுக்கு வந்து பொறுமை இல்லைன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு சொல்லவும் தெரியாது. அதனால் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. அதுக்கான சேலரியும் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டு தான் இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து அதை அவங்க பார்த்து பண்ணாங்கன்னா அவங்க வந்து சேஃபாக இருக்கும் குழந்தைங்களும். இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒரு தடவை ஒரு இடத்துல நடந்தது, எந்த ஸ்டேட்டுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் போட்டிருக்கேன் நான் அதை பற்றி வீடியோவே. பட் குழந்தைங்கள வந்து ஒருத்தர் நம்ம அனுப்பும்போது அதை சேஃப்டியாக வந்து பார்த்துக்க வேண்டியது அப்படிங்கிறது டே கேரில் இருக்கிறவங்களுடைய ஒரு தலையாய கடமை. இது வந்து தப்பு செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.